அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியானது. சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் ரொம்ப எளிமையாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம வாங்க ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸு. அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னா பி பை கியூ. இதை பைன்னு தான் வாசிக்கணும். அது அடுத்து பி அப்படின்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் கியூ பை ஆர். அப்படின்னா ஏபியோட ஆர்டர் என்ன, பிஏயோட ஆர்டர் என்ன, இதான் கேள்வி. சரியா? இப்ப ஏ மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கு, இது பி பை கியூ. இதே பி மேட்ரிக்ஸ் இருக்கு, அது கியூ பை ஆர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஏபியோட ஆர்டர் என்னன்னா விடுபட்டது பி பை ஆர். அவ்வளவுதான். ஓகே. அடுத்து பியோட ஆர்டர் என்னன்னா கியூ பை ஆர். ஏயோட ஆர்டர் என்னன்னா பி பை கியூ. இப்ப இது ரெண்டும் சமமாவா இருக்கு? இல்ல. சமமா இல்லாதனால நமக்கு பிஏவோட ஆர்டர் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப cannot be defined அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈஸியா இருக்கா? ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன் கவனிங்க. அடுத்த ஒரு சமம், இதுவும் ஒரு லாஜிக்கா தான் இருக்கும். ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ்க்கு ஸ்மால் ஏ ரோஸ் இருக்கு. அப்புறம் A+3 காலம் இருக்கு. அப்படின்னா பிக்கு பி ரோஸ் இருக்கு. அதே மாதிரி 17 - பி காலம் இருக்கு. சரியா? இப்ப நமக்கு ஏபியோட ப்ராடக்டும் பிஏவோட ப்ராடக்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஏயும் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்ப ஏபி இருக்கு, இது ஏரோ A+3. அப்ப நம்ம இங்க இப்படி எழுதிக்கணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு ஏ காலம், ஏரோ A+3 காலம் அப்படிதான் இருக்கு. இப்ப பியோட மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் பி ரோஸ் 17 - பி காலம் அப்படின்ற. சரியா? இது ரெண்டும் ஈக்குவல். அதாவது நமக்கு ஏபி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டும் சமம். ஆமாவா? இப்ப A+3 ஈக்குவல் டு பி. ஏபி எக்ஸிஸ்ட்னா இப்ப பிஏ எக்ஸிஸ்ட்னு வச்சுக்கோங்க. பி இந்த இருக்கு. இப்ப பி பை 17 - பி. ஏ ஏ பை A+3. இப்ப இது ரெண்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா 17 - பி ஈக்குவல் டு ஏ. இப்ப நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். A+3 ஈக்குவல் டு பி,
17 minus b equal to a. சரி, இப்போ நம்ம இதை அந்த சைடு கொண்டு போகலாம். a plus b equal to 17. இப்போ இந்த a minus b equal to minus 3. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 2a equal to 14. 4a equal to 7. இவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட்டு போய் எதுலையாவது புக் பண்ணணும். a plus b equal to 17. a equal to 7. b equal to 17 minus 7 equal to 10. நம்ம இந்த பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக ஏபியோட வரிசை பியோட வரிசையை பொறுத்து அந்த ஏயோடைய காலமும் பியோட ரோவோட நம்பரும் ஈக்குவல் அப்படின்றது வந்துடும். ஓகே, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். இப்போ ஒரு சில சம்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏயோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3/3. அதாவது 3 ரோவும் 3 காலமும் இருக்குது. இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி அது என்னன்னா 3/3. இப்படி சமமா வரும்போது இந்த ஏ மேட்ரிக்ஸ்ல இது பேரு ரோ, நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ். இது நம்பர் ஆஃப் ரோஸ், இது நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற முதல் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ், செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். சரியா? இது புரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. புரியுதா? சரி, அடுத்து ரெண்டாவது சம். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ 4/3. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி 3/2. ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபிக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? இந்த விடுபட்ட ஆன்சர் தான் எழுதணும். ஆர்டர் ஆஃப் ஏபி இந்த 3 சொல்ற புரியுதா? இதுல அதே மாதிரி சொல்லுங்க. இந்த 3யும் இந்த 3யும் ஈக்குவலா இருக்கு. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி என்ன? 4/2. புரியுதா? அடுத்து ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 4/2. ஆர்டர் ஆஃப் பி வந்து 2/2. இப்ப சரியா சொல்லுங்க. ஆன்சர் இது. ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 4/2.
இப்போ ஒரு சேஞ்சுக்கு ஆர்டர் ஆஃப் பி இங்கே எழுதிக்கிறேன் 2/2. ஆர்டர் ஆஃப் ஏ எழுதிக்கிறேன் 4/2. இது ரெண்டும் சமமாவா இருக்கு? சொல்லுங்க. இல்ல. இது ரெண்டும் சமமா இல்லாதனால ஆர்டர் ஆஃப் பிஏ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்னும் சம் சொல்லி தரல, விளக்கம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருங்க, இப்போ சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியானது. ஆர்டர் ஆஃப் இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கான கண்டிஷன். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 4/5. இது பேர் என்ன? ரோ. இது பேர் என்ன? காலம். அடுத்து ஆர்டர் ஆஃப் பி 5/1. 5/1. இது ரோ, இது காலம். அதாவது முதல் அணியில உள்ள நம்பர் ஆஃப் காலம்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி என்னன்னா 4/1. சொல்றது புரியுதா? அடுத்த சம். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 1/1. ஆர்டர் ஆஃப் பி வந்து 1/3. இப்ப சொல்லுங்க ஆர்டர் ஆஃப் ஏபி என்னன்னு. 1/3. கரெக்ட். இது ரெண்டும் க்ளோஸ் ஆயிடும். இந்த 1/3. சரி, இப்ப நம்ம ரிவர்ஸ்ல யோசித்து பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் பி வந்து 1/3. ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 1/1. சரியா? இப்ப இது Okay, ma'am. ரெண்டும் சேமாவா இருக்கு? No, ma'am. நோ. இப்ப நம்மனால ஆர்டர் ஆஃப் பிஏ அப்படின்ற பிஏ வராது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அது நம்மளால செய்ய முடியாது. இப்போ நான் உங்களுக்கு கணக்கு செஞ்சு காட்டுறோம். ரொம்ப ஈஸியானது. நம்ம கணக்கு செய்யலாம். இங்க பாருங்க கணக்கை. ஏ வந்து என்னன்னா 2, 5, 4, 3. இதுக்கோட ஆர்டர் என்ன சொல்லுங்க? எத்தனை ரோ இருக்கு? Ma'am, 2. எத்தனை காலம் இருக்கு? Ma'am, 2. 2. அதனால 2/2. அதாவது R/C. புரியுதா? Yes, ma'am. இதுதான் ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ நம்ம பி மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் கண்டுபிடிப்போம். சரியா? Okay, ma'am. பி மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கணும். பி மேட்ரிக்ஸ் எழுதிச்சு. பி மேட்ரிக்ஸ் 1 - 3 2 5. இப்போ சொல்லுங்க எத்தனை ரோ? 2. எத்தனை காலம்? 2. நமக்கு இதுல இருக்கிற காலமும் இதுல இருக்கிற ரோவும் எப்படி இருக்கு? Ma'am, equal. ஈக்குவல். அப்ப ஆன்சர் ஏபி கண்டுபிடிச்சா 2/2 வரும். இதுவும் அதுவும் Yes, ma'am. சேமா இருக்கனால இப்படி திருப்பி போட்டாலும் சரியா வரும். இப்ப ஏபியும் பிஏவும் செய்து பார்ப்போம். ஏபி ஏபி செய்து பார்ப்போம். பாருங்க. ஏ பி. ஏ என்ன? 2, 5, 4, 3.
பி என்ன 3 -3 2 5 சரியா? எஸ் மேம். இப்ப நம்ம ஏபி கண்டுபிடிப்போம். இதையும் இதையும் நம்ம எடுக்கணும். 2,5 1,2 அடுத்து இதுவும் அதே மாதிரி 2,5 -3,5 இதுவும் எடுக்கணும். அடுத்து இது 2 எடுக்கணும். சொல்லுங்க. 4,3 1,2 இதே 4,3 இதே தான் திருப்பி வரும். அப்புறம் பெரிய பிராக்கெட் போட்டுக்கணும். சொல்றது புரியுதா? எஸ் மேம். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2 5 2s are 10. எப்பயுமே மல்டிப்ளைனா நமக்கு பிளஸ் சிம்பிள் தான் நடுவில் வரும். அடுத்து 2 3s are -6 5 5s are 25 பிளஸ் சிம்பிள். புரியுதா? சரி, 4 1 is 4 3 2s are 6 அடுத்து 4 -3 so -12 5 3s are 15 12 25ல 6 போனா என்னப்பா 19 6ல 10 ஆட் பண்ணா என்னப்பா 4ல ஆட் பண்ணா 10 சரி 15ல 12 போனா என்னப்பா 3. ஈஸியா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே இது பேர் வந்து சிமிலர்லி. ஒரு 3 கோடு போட்டு ஒரு LYன்னு போட்டா சிமிலர்லி. இதே மாதிரி BA கண்டுபிடிக்கலாம். வாங்க BA B என்னப்பா 1 -3 2 5 A என்னப்பா 2 5 4 3 இதையும் வாங்க போலாம். 1 -3 2 4 இதே மாதிரி இருக்கு. 1 -3 5 3 அடுத்து 2 5 2 4 2 5 5 3 செய்யலாமா? எஸ் மேம். 1 2 is 2 4 3s are 12ல -12 ஈஸியா இருக்கா? 1 5 is 5 3 3s are 9 ஆனா -9 வரும். 2 2s are 4 5 4s are 20 plus வரும். 2 5s are 10 5 3s are 15 கவனிக்கிறாங்களா? ஈஸியா இருக்கா? ரெடியூஸ் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் என்ன? மைனஸ் கேக்குதா? -10 -4 24 25 புரிஞ்சுச்சா? ஆனா நல்லா கவனிங்க, ஏபியோட ஆன்சரும் பிஏவோட ஆன்சரும் என்ன இல்லை, சமம் இல்லை. நல்லா புரியுதா?
இதே இது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இது 1 இது 2ன்னா இது 2 இது 1ன்னா ஈக்குவலா இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இது 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3 இது 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 4 இது வந்து கரெக்டா கம்யூட்டேட்டிவா வரும். இது கம்யூட்டேட்டிவா வராது. நாட் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னா A plus Bனா B plus A அப்படி இருந்தா கம்யூட்டேட்டிவ்னு பேர். புரியுதாப்பா? இப்ப இது கம்யூட்டேட்டிவ் இல்ல அப்படின்றத என்ன செஞ்சுக்கணும்? தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப வேற சம் போடுவோம். பாருங்க. A என்னன்னா cos theta 0 0 cos theta. அடுத்து B என்னன்னா sin theta 0 0 sin theta. சரியா? இப்ப நமக்கு AB கேக்குறாங்க அப்படின்னா இதை எழுதணும். cos theta 0 0 cos theta sin theta 0 0 sin theta. சரியா? இப்ப இதே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். cos theta sin theta என்ன வரும்? cos theta sin theta தான் வரும். cos theta sin theta இது 0 into 0 0 into 0 என்ன? 0. அடுத்து cos theta 0 என்னது? 0. 0 into sin theta என்னது? 0. 0 into sin theta என்னது? 0. 0 into cos theta என்னது? 0. நான் சொல்றது புரியுதா? இப்படி எடுத்துக்கிட்டு செய்யறது 0 into 0 என்ன? 0. cos theta into sin theta என்ன? cos theta sin theta. ஆன்சர் என்னன்னா cos theta sin theta 0 0 cos theta sin theta. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுச்சா இல்ல சொல்லணும்? புரிஞ்சுட்டா? a square plus b square equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம. சரியா? a 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a எழுதிக்க 2 தடவை என்ன? cos theta 0 0 cos theta. cos theta 0 0 cos theta. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. cos theta என்னப்பா? cos square theta plus 0. இது 0 இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0 0 plus cos square theta. cos square theta 0 0 cos square theta. புரியுதா? இதே மாதிரியே b சொல்லும்போது sin square theta 0 அது வரும். புரியுதா? b எழுதுங்க. b வந்து sin theta 0 0 sin theta. b ஸ்கொயர் வேணும்னா sin theta 0 0 sin theta. புரியுதா? இதை மல்டிப்ளை பண்ணும்போது sin square theta 0 0 plus 0 0 plus 0 0 plus sin square theta. நமக்கு என்ன வரும்? sin square theta 0 0 sin square theta. இப்ப நம்ம என்ன சொன்னாங்க? a square plus b square equal to
ஒன்றுன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஏ ஸ்கொயர் என்ன வந்துச்சு? காஸ் ஸ்கொயர் தீட்டா 0, 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0, 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது என்ன வந்துடும்? 1, 0, 0, 1. இதுதான் என்னன்னா ஐ அப்படின்ற சொல்லணும். நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? புரியுதா? இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ இப்போ 2/2னா 1, 0, 0, 1. சரியா? 3/3ன்னு வச்சுக்கோங்க. 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. ஓகேவா? தெரியுதா? நமக்கு ஃபார்முலா ஐடென்டிட்டியில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாவே நிறைய சம்ம நம்ம செய்யலாம். ஓகேவா? இந்த நல்லா புரிஞ்சுச்சா? ஓகே, ஈஸியான சம்ம தான். தேங்க்யூ. நம்ம 41 டேஸ் நம்ம வந்துட்டோம். ஓகேவா? சூப்பராக கவனிச்சோம். மேட்ரிக்ஸ் பற்றி நிறைய நம்ம கற்றுக்கிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.